ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான வேற லெவல் கிரைம் த்ரில்லர் மூவி. எல்லா கிரைம் த்ரில்லர் படத்தை விட இந்த கிரைம் த்ரில்லர் மூவியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கிரைம் த்ரில்லர் மூவி நம்ம பார்க்குறோம்னாலே கண்டிப்பாக இவன் கொலகாரனா அவன் கொலகாரனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா வாவ் சூப்பர்டா, கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியலை, இல்லையா நான் கெஸ் பண்ணது கரெக்டுடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு செகண்ட் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அந்த இடத்துல கிளைமேக்ஸில் மட்டும் நான் இருந்திருந்தேன் அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே கிளைமேக்ஸில் நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கணும்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி படம் நம்மளோட ஒன்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக பெற்றோர்கள் எல்லாரும் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம், இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்தை திரும்பி பார்த்து நம்ம சரியாக தான் இருக்கோமா அப்படின்னு யோசிக்க வைக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் நடக்குது. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீரியல் கில்லர் மாதிரி வரிசையாக 5 கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வர ஸ்பெஷல் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார். இந்த கொலைகள்லாம் யார் செய்கிறா என்னங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஒரு செகண்ட் கிளைமேக்ஸில் நான் சொன்ன மாதிரி இவர் குடும்பத்தை திரும்பி பார்க்குற மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு ஒரு செல்ஃபோனில் மெசேஜ் டைப் பண்ணுறதை காட்டுறாங்க. ஹை கிராண்ட் பாப்ஸ், வேர் ஆர் யூ அப்படின்னா நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு ரிப்ளை வந்தால் ஒரு கார் நம்பர் அனுப்பி இந்த கார் நம்பரில் போய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்புகிறாங்க. அவர் அந்த காரில் ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவரை பின்னாடி இருந்து யாரோ கம்பியை போட்டு கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கொலையோடு சேர்த்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தொடர்ந்து 5 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம சரத்குமார் மாசா என்ட்ரி கொடுத்து அவங்கள எங்கே புதைக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு நேராக அவரோட சீஃபை பார்க்குறதுக்கு வராரு. நம்ம சீஃப் சரத்குமார்கிட்ட சொல்கிறாரு, 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 கொலைகள் நடந்திருக்கு. கொல்லப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியர்களாக இருக்கிறதுனால இந்தியன் எம்பசிலேருந்து ரொம்பவே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. அதனால் எனக்கு கண்டிப்பாக 2 நாளைக்குள்ளே இந்த கேஸை முடிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம சரத்குமார்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கௌண்ட்ஸை லாகின் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு ஹேக்கர் வேணும்னு சொல்லிட்டு இவங்க டீமில் ஏற்கனவே 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதோட ஒரு ஹேக்கரை சேர்த்துக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீ ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்து தரணும். நம்ம சரத்குமார் பேர் அன்பர். அவர் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு, பொண்ணு ஃபாத்திமா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கானா. இவர் எப்பொழுதும் போல் பாப்பா என்னடா பண்ணுற அப்படின்னு கேஷுவலாக கதவை திறந்துட்டு போனால் அவங்க டென்ஷன் ஆகி திட்டுறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீங்கள் மாறவே போகிறது கிடையாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கதவை தட்டிட்டு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க. சாரிடா தங்கம் அப்படின்னு சொல்லி போகிறவர் மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளே வரலாமா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராரு. அப்பா காமெடி பண்ணாதீங்கப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவங்க மொத்த டீமையும் வச்சு இது வரைக்கும் அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் ப்ளே பண்ணால் அதில் இறந்து போன 5 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒர்க் பெர்மிட்டில் மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கவர், இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட்டு, இன்னொருத்தர் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு 5 பேருமே வேறு ப்ரொஃபைலில் இருக்கவங்க. இந்த 5 பேருக்குள்ளேயும் ஒருத்தருக்குள்ளே எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த காமன் ஃப்ரெண்டோட பேர் ஆஷா பிளாக். ஒரு மிஸ்டீரியஸ் அண்டு ஒரு சஸ்பீஷியஸ் பொண்ணோட அக்கௌண்ட். இந்த பொண்ணுகிட்ட தான் பார்த்தீங்கன்னா இவங்க கடைசியாக சேட் பண்ணியிருக்காங்க. அந்த சேட் இது தான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாரு. கம் டு ஜி சேட், ஹலோ ஹவ் ஆர் யூ, யூ ஆர் செக்ஸி அப்படின்னு மட்டும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியலை. இவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் அந்த கில்லராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அப்படியே நம்மளுக்கு இங்கே இந்தியாவில் கோயம்புத்தூரில் காட்டுறாங்க. ஒரு யங் ஸ்டேஜ் பசங்க அவங்களோட ஒரு பொண்ணுங்க சேர்ந்து ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு நடத்துகிறாங்க. நம்ம பட்டாபியோட ஸ்டூடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இவங்க மியூசிக் ஆல்பமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது. அந்த பொண்ணு கத்துறாங்க, டேய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைலை சைலண்டில் வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம பாண்டி வேகமாக ஓடி போய் இது எனக்கு தான் வந்த மெசேஜ், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் அவரோட மெசேஜ் கிடையாது, பக்கத்தில் இருக்க ரோஹித்துங்கிறவரோட செல்லுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் இந்தா உன் ஃப்ரெண்டு நல்ல பிள்ளைக்கு நீயே பாரு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா அந்த பொண்ணை பார்த்துட்டு யாரா அது ஆஷா பிளாக்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அதுவும் மலேசியாவிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே
அது ஏதாவது ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கும், விடுங்கடா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பாண்டி வாங்கி மலேசியாவிலேருந்து வந்திருக்கு, அது எப்படி விட முடியும் அப்படின்னு டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி விட்டுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஷா பிளாக்டேருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவர் பிஸியாக இருந்ததுனால கவனிக்காமல் மறுபடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அவங்க அங்கேருந்து ஹாய் ரோஹித் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் தூங்க போகிறேன்னா அதுக்குள்ளேயா தூங்க போகிற, 9 மணி தானே ஆகுதுன்னா உனக்கு அங்கே 9 மணி, இங்கே மலேசியாவில் 11:30 மணி, 2 பேருக்கு 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, நீ ஏன் ஜிமெயிலில் சேட் பண்ணுறேன்னா எனக்கு எப்போயுமே ஜிமெயில் தான் பிடிக்கும், அதே மாதிரி காலேஜ்லேயும் ஜிமெயில் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண மாட்டாங்க, அதனால் எப்போயுமே நான் ஜிமெயிலில் தான் சேட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஃபேஸ்புக்கில் இல்லையேன்னு நம்ம ரோஹித் கேட்டால் நம்ம ஆஷா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் சேட் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்காது தெரியாது, அதனால் என்னோட எந்த டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போது உன்னோட ஏஜ் ஃபேஸ்புக்கில் 21 இருக்குன்னா அது ஃபேஸ்புக்கை ஏமாத்துறதுக்காக, என்னோட ஏஜ் 17னா நீ சின்ன பொண்ணா அப்படின்னு கேட்டால் அவங்க டென்ஷனாக, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, 17 வயசு சின்ன பொண்ணா, நீ இந்தியாவில் தானே இருக்கனா, ஏன் இந்தியாவுக்கும் 17 வயசுக்கு என்ன சம்பந்தம்னா, எங்கள் பாட்டி 14 வயசுலேயே கல்யாணம் முடிச்சிட்டாங்களாம், 14 வயசுலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்தியாவில் இருந்துட்டு 17 வயசு சின்ன பொண்ணுன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், 18 வயசானதான் பெரிய பொண்ணுன்னா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எனக்கும் எல்லாமே தெரியும், நான் கூகுள் விக்கிபீடியா காலத்து பொண்ணு, அதே மாதிரி நான் இருக்கிறது மலேசியா கோலாலம்பூர் ஹைடெக் சிட்டி, அதனால் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு அவங்க கோவமாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. இன்னமும் உன் குழந்தைத்தனம் ஆனால் மாறவே இல்லை பாரு அப்படின்னு சொன்னால், உனக்கு சேட் பண்ண விருப்பம் இல்லைன்னா போ, என்னை சின்ன பொண்ணுன்னு சொல்லாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு மெசேஜ் ஆஃப்லைனுக்கு போயிடுறாங்க. சாரி ஆஷா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத்தனையோ தடவை ரிப்ளை அனுப்புகிறாரு. அவங்க லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே குட் நைட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. நம்ம ரோஹித்தோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி. அவங்களோட அப்பாவும் அம்மாவும் இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி அவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகிறவங்க. மறுநாள் இவங்க டீமோட ஒரு மீட்டிங்கு அப்படிங்கிறதுக்காக ரோஹித் காரில் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஷா பிளாக்டேருந்து மறுபடியும் மெசேஜ், ஹாய் கிராண்ட் பாப்ஸ் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, என்ன இந்த டயத்தில் மெசேஜ் பண்ணுற, நீ காலேஜ் டைம் தானே அப்படின்னு கேட்டால், ஆமாம் காலேஜ் பிரேக் டைமு, எங்களுக்கு இங்கே ஒய்ஃபை இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸு நோட்ஸ் எல்லாமே ஜிமெயிலில் தான் வரும், அதனால் நாங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ண யாரும் எங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, இன்னொரு 20 மினிட்ஸ் நான் ஆன்லைனில் தான் இருப்பேன் அப்படின்னா எனக்காக மட்டுமா அப்படின்னு ரோஹித் கேட்டால், இல்லை என்னோட ஓல்டு ஆர்குட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேட்டில் இருக்காங்க, அதனால் அவங்களோட சேட் பண்ணிகிட்டு இருப்பேனா, நீ என்ன சொல்கிற, நீ எந்த வயசுலேருந்து சேட்டிங் ஆரம்பிச்சேன்னா, என்னோட 11 வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்காக லேப்டாப் வாங்கி கொடுத்ததுலேருந்து நான் சேட்டிங்கில் தான் இருக்கேன், எம்எஸ்எம்மு ஆர்குட்டு ஃபேஸ்புக்கு எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஓகே நான் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன்னா, நீ என்ன பண்ணுற ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கியானா, ஆமாம் ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது என்னமோ தெரில உன்ட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. ஓகே நீ உன் வேலையை பாரு, ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேட்டில் கட் பண்ணால், அடுத்து இங்கே உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் பண்ணுறாங்க, அடுத்து நம்ம எங்கே வச்சு ஆல்பம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர் மறுபடியும் ஆஷாவோட நம்மளுக்கு சேட்டிங்லேயே உட்காந்துருக்காரு. இவங்க டீமில் ஒரு கேர்ள் இருப்பாங்கன்னு, அவர் வந்து இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், நீ விளையாட்டுத்தனமாக உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போனால், நம்ம பாண்டி கேட்குறாரு, டே எங்களுக்கு சேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, இப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், அடுத்த ஆல்பம் எப்படி பண்ணுறதுன்னு நீ இப்போ உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கேனா, இல்லைடா அது என்னமோ அவட்ட சேட் பண்ணால் எனக்கு உலகமே மறந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, எங்கே அவளை மிஸ் பண்ணிடுவோங்கிற பயத்தில் சேட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, டேய் நீ வெப்கேமில் அவளை பார்த்துருக்கியா, இல்லை ஃபோன்லையாவது பேசியிருக்கியானா, இல்லைடா மச்சான், அப்போ தயவு செய்து விட்டு ரோஹித், உனக்கு தெரியாதா எத்தனை ஃபேக் ப்ரொஃபைல் இருக்குது, எத்தனை ஃபேக் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மெசேஜாக இருக்க போதுடா, நீ அதை நம்பி ஏமாந்துடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு மலேசியாவில் சரத்குமாரை காட்டுறாங்க. அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொண்டு வந்து, சார் இதுதான் ஆஷா பிளாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு, இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் நம்மளுக்கு நம்ம டெக்கோட பெரிய கிரிமினலாக இருக்கான், அப்பப்போ நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் யாருக்காவது சேட் பண்ணோம்னா சேட் பண்ணிவிட்டு உடனே டீஆக்டிவேட் பண்ணிட்டான். அப்படி ஆக்டிவேட் ஆன கொஞ்சம் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். அடுத்து சாக போகிறது இதில் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம்.
நம்ம சரத்குமார் உடனே சொல்கிறாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாக வார்ன் பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா இதில் இன்னொரு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். அதே மாதிரி லோக்கல் போலீஸோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஆஷா பிளாக் எந்தெந்த முறையிலலாம் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ எல்லா வழியுமே நீங்கள் அடைச்சாகணும். எல்லா வழியுமே நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரத்குமார் சொல்கிறாரு. அதே மாதிரி மறுபடியும் இங்கே ரோஹித் பார்த்தீங்கன்னா ஆஷாட்ட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்னோட ஃபோட்டோவை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, ஏன் உன்னோட ஃபோட்டோவை எதுலேயுமே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டால், எங்கள் அப்பா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, தெரிஞ்சிச்சுன்னா அவளை தான் கொன்னே போடுவார் அப்படின்னு சொன்னால், மலேசியாவிலே இருந்தாலும் உங்கள் அப்பா இன்னும் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மாதிரி தான் அப்படி தானே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, என்னோடய சேட்டிங் அப்படி, அதனால என் ஃபோட்டோவை எதுலேயுமே அப்லோட் பண்ணுறதில்ல. சரி ஓகே, அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசலாம்ல, இது என்னோடய நம்பர், முடிஞ்சால் எனக்கு கால் பண்ணு, இதுலேயாவது எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுனா. ஓய் கிராண்ட் பாப்ஸ், என்ன அவ்வளோ அவசரம், என்னோடய ஃபோட்டோ பார்த்தே தீரணுமானா? ஆமாம், இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை, இல்லைன்னா என்னால் ஃபோட்டோ அனுப்ப முடியாது, வேணா நீ விருப்பப்பட்டா நான் வேணா வெப்கேமில் வரேன் அப்படின்னா. இல்லை புரியலை, நீ என்ன சொல்கிற, வெப்கேமில் வரியானா? ஆமாம் வெப்கேமில் வரேன், ஓகே பாய் குட் நைட் அப்படின்னு சொன்னேன். ஏன் வெப்கேமில் வரேன்னு சொன்னியே, அதுனா அது நாளைக்கு வரேன், இப்போ நான் ஐபேடில் இருக்கேன், பாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. மறுநாள் பார்த்தீங்கன்னா ட்ரூப்பில் எல்லாரும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் கிட்டாரை வச்சுட்டு ப்ளே பண்ணாமல் சேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்டு அங்கேருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் இப்போ என்ன பண்ணுற, காலேஜில் இருக்கியான்னு கேட்டால், இல்லை நான் காலேஜில் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால் வீட்டில் தான் இருக்கேன், கொஞ்சம் கோல்டுனா. ஏன் என்னாச்சு, உடம்பு பார்த்துக்கோன்னு சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ ஆசைப்பட்டேன்னா நான் வேணா வெப்கேமில் வரேன், என் வீட்டில் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என்னது வெப்கேமில் வரையா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு, இங்கே ட்ரூப்பில் ஒரு 10 நிமிஷம்டா, ஒரு மாதிரி உடம்பு முடியலை, இந்த வந்துடுறேன் அப்படின்னு அவதியாக வீட்டுக்கு ஓடியாந்து வேகமாக லேப்டாப் ஆன் பண்ணுறாரு வெப்கேமை. வேகமாக மெசேஜ் அனுப்பி பார்த்தா நம்மளுக்கு அங்கே ஆஷா ஆஃப்லைனில் இருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லை 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், அதுக்குள்ளே எங்கே போனேன் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனா கரெக்டாக நம்மளுக்கு ஆஷா ஆன்லைனில் வந்துட்டாங்க. ஹேய் வீடியோ காலில் வரவா அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கண்ணாடியை பார்த்து மூஞ்சியெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தா. எங்கே போனேன்னு கேட்குறாங்க. இல்லை இன்னொரு கால் வந்துச்சுன்னா, ஓ நான் கூட ஃபேஸ் வாஷ் பண்ண போனியோன்னு நினச்சேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, கால் பண்ணுனா அவங்க அப்படியே வீடியோ காலில் அடிக்கிறாங்க. இவர் அட்டன் பண்ணால் பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுறாரு. அழகான ஏஞ்சல் மாஸ்க் போட்டுட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணால் இவருக்கு வாய் அடைச்சி போய் என்ன பேசுறதுன்னே தெரியலை. நீ அவ்வளோ அழகாக இருக்க, உன் முடி அவ்வளோ அழகாக பறக்குது அப்படின்னு பப்பன்னு உணர்றாரு. ஒரு செகண்ட் நம்மளே அசந்து போயிடணும், அவ்வளோ அழகு. ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேனா அப்படிங்கிறது தெரியல. இந்த படம் ட்ராவல் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லாத ஒரு காலம். ஆன்லைன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எம்எஸ்என், ஃபேஸ்புக்கு, நம்மளுக்கு ஆர்குட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலம் வந்துட்டு இருந்த காலம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுவும் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா அது பொண்ணா பையனால் கூட தெரியாது, ஏன்னா நம்மகிட்ட எல்லாம் வெப்கேம்லாம் கிடையாதுல்ல. ஆனால் மெசேஜ் அனுப்புனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா பெய்டு சர்வீஸ், இவ்வளோ ரூபாய்க்கு ஃபோட்டோ அனுப்பப்படும், இவ்வளோ ரூபாய்க்கு வீடியோ அனுப்பப்படும், இவ்வளோ ரூபாய்க்கு வீடியோ கால் பேசப்படும். ஓ மை காட், கேட்கவே தலை சுற்றுதுல. நண்பா ஒரு ஃப்ரீ அட்வைஸ், தயவுசெய்து அந்த மாதிரி ஆன்லைனில் வர்றதெல்லாம் பண்ணிடாதீங்க. நிறையா பேரோட லைஃபே அதனால் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம மறுபடியும் கதைக்குள்ளே வரலாம். அப்படி அவங்க அழகை பார்த்து இவர் மிரண்டு போயிட்டு வார்த்தையே வரல. அவங்கள்ட்ட மறுபடியும் கேட்குறாரு, ஃபெயில் ஆகி எதுவும் படிச்சியா, உன்னோட வயசுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா நான் இன்னும் ஃபெயில் ஆகிலாம் படிக்கலை, எப்பொழுதுமே பாஸ் மட்டும்தான் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இல்லை உன் வயசு 17 என்னால் நம்பவே முடியலை, அவ்வளோ அழகாக இருக்க, அவ்வளோ மெச்சூரிட்டியான பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்றாரு. நான் உன்கிட்ட ரொம்ப நேரம்லாம் வீடியோ காலில் பேச முடியாது, எங்கள் பாட்டி வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி பின்னாடி டம்ளரில் பால் எடுத்துகிட்டு, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சிச்சோ மாட்டிக்கிட்டாலும் தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ரோஹித் பதறிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடித்தா, இல்லை மச்சான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன்னா, எட்டி பாருடா மாடியில் இருந்துன்னா கீழே மொத்தமாக நிற்கிறாங்க, மரியாதை இறங்கி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே ட்ரிப்பு போகிறாங்க. அங்கே வச்சு நம்ம ரோஹித்துக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க, ஃபேக் ப்ரொஃபைலில் தானே சொன்னீங்க, அவள் வீடியோ காலில் வந்தா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தா அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டு இங்கே பொசிசிவ்னஸோட, ஓ அப்படியா சந்தோஷம் அப்படின்னா, உண்மையாக தான் சொல்கிறியானா,
நீங்களாம் பார்க்கணுமே, மிரண்டு போயிடுவீங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வீடியோ காலில் வரவா அப்படின்னு கரெக்டாக சேட் பண்ணிட்டு இருக்கும்போது மெசேஜ் வருது. எனக்காக அவள் வீடியோ காலில் வரா, ஓகே ஓகே பாய் அப்படின்னு வேகமாக ஓடி போய் டக்குன்னு லேப் ஆன் பண்ணுறாரு. அங்கே அவங்க வீடியோ காலில் வந்தால் அவங்க நான் படிக்கணும், நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ படி, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் பாட்டுக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ என்ன வேணாலும் படினா, சரி ஓகே நான் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கரெக்டாக உன் பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் தெரியுதுன்னா அது நம்ம பாண்டி தான். ஏய் இது என் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படின்னா கரெக்டாக எல்லாருமே வந்துடுறாங்க. ஓ நீங்கள் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா, அவங்கள பற்றி நிறையா ரோஹித் சொல்லியிருக்காரு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஹாய் நான் ஜெனினா, ஜெனி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பற்றி தான் அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஆஷா சொன்னால், நீயுமே ரொம்ப அழகாக இருக்க ஆஷா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே கேஸ், நீங்கள் பேசிகிட்டு போவோம், நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வந்தால் நம்ம ஆஷாக்கு பின்னாடி நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ரோஹித் கேட்குறாரு, இவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸ் இருக்குது, ஆனால் ஏன் எல்லாத்துலேயுமே அம்பர்லா வச்சு முகத்தை மறைச்சிருக்கேன்னா, அம்பர்லானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்பர்லாக்குள்ளே எப்பொழுதுமே நான் பாதுகாப்பாக இருப்பேன், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சது தான், எனக்கு பெயிண்டிங் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி 2 நாள் என்னால் உன்கிட்ட பேச முடியாது, சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பிஸியாக இருப்பேனா, ஏன் என்னாச்சுன்னா சாட்டர்டே சண்டே ஸ்விம்மிங், ஜாகிங், ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதனால் என்னால் ஆன்லைனில் வர முடியாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெசேஜ் அனுப்புகிறாரு. அதே மாதிரி இங்கிட்ட நம்மளுக்கு சரத்குமார் நிறையா பேரை போய் விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நிறைய பேர் லேப்டாப்பில் சாட் பண்ணிட்டு இருக்கிறது செய்கிறதுனா வீடியோ காலில் பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே லைட்டாக காமிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு ரோஹித் பார்த்தீங்கன்னா நைட்டு மறுபடியும் சாட் பண்ணிகிட்டு இருந்தா, ஓ நீ ஆஃப்லைன் போயிட்டியா அப்படின்னா அவங்க டக்குன்னு ரிப்ளை அனுப்புகிறாங்க, இல்லை நான் ஆஃப்லைனில் இல்லை ஆன்லைனில் தான் இருக்கேன், ஆனால் நிறையா தொல்லைங்க ஆன்லைனில் இருக்காங்க, அதனால் இன்விசிபிளில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, பேபி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, வீடியோ காலில் வரியா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பிளாக் பண்ண வேண்டியது இருக்குது, நான் பிளாக் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணால் அம்மா அப்படியே மிரண்டு போயிடணும். பெட்டில் படுத்திருக்காங்க, ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்பாவுக்கு தெரியாமல் லேப்டாப்பை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இவர் பார்த்துட்டு யூ ஆர் லுக்கிங் ஸோ கார்ஜியஸ் அப்படிங்கிறாரு. கருமா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது இப்போ தான் புரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடியோ கால் ரொம்பவே கண்டினியூ ஆகுது. எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடுறது, வீடியோ காலையே பேசுகிறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டான லெவலில் தான், 18+ கிடையாது, அதையே சொல்லிடுறேன். அவங்க வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க, அவங்க மியூசிக் ப்ளே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு அளவு கடந்து போய் அவங்கள பற்றியே பேசிட்டு அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்க அளவுக்கு ஆகிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போதே சேட் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை குறுக்கால வந்தால் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பிள்ளையை இடிக்க போனது. பக்கத்தில் இருக்க ஒரு வண்டி மேலே போய் இடித்தா அங்கே இருக்க எல்லாரும் மொத்தமாக சண்டை போட்டு நீ வெளியே வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. நல்ல வேலைக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்ட மனித பிடிச்சி சத்தம் போடுறாங்க, நீ அவன் உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தானே இப்படி பைத்தியம் மாதிரி ஆறிட்ட செஞ்சுட்ட, இதுக்கு மேலே நீ அவட்ட சேட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு டக்குன்னு பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சுன்னா, இல்லைடா என்னால் முடியலை, என்னால் அவட்ட பேசாமையோ அவளை பார்க்காமையோ ஒரு நிமிஷம் கூட இழுக்க முடியலை அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிட்டேன்டா, செஞ்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக்கிறாரு. ஓகே நீ அவனை போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்டவுடனே நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவர் ரோஹித் பயங்கரமான சந்தோஷத்தில் கேட்டால், ஆமாண்டா அவனை விடுங்கடா, அவன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவட்ட அடிக்ட் ஆகிட்டான், ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்தாவது அவன் மறுபடியும் நார்மல் ஆவான், நீ என்ன அவளை விரும்புகிற அவ்வளவுதானே, அவள்கிட்ட கேளு பேசு, அவட்ட ஒரு தடவை போய் மலேசியாவில் நேர்லேயே போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமாவது நீ உன்னோட லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, தயவு செய்து சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கனி நம்ம ரோஹித்திட்ட சொல்கிறாங்க. நம்ம ரோஹித் சந்தோஷமாக அன்னைக்கு நைட்டு சேட் பண்ணும்போது எனக்கு உன்னைய வந்து பார்க்கணும், நான் நேர்லேயே வரேன் அப்படின்னு சொன்னால், என்ன லூசா நீ மலேசியா வரேங்கிறேன்னா, ஆமாம் கண்டிப்பாக எனக்கு உன்னை பார்த்தே தீரணும் ஆஷா அப்படின்னா, வேணாம் இது தப்பு ரோஹித், ஆன்லைன் சேட்டிங், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு, ஆன்லைனுடைய போகணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது, நீ நேரில் எல்லாம் பார்க்குறதுக்கு வர வேணான்னா, உனக்கு புரியலையா, இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, ஐ எம் ஃபாலின், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஆஷா, ஆனால் உன்கிட்ட பேசலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஷிப்பு, என் கெரியர், என் லைஃப் எல்லாமே என்னை விட்டு போய்கிட்டு இருக்கு, ஒரு தடவை உன்னை வந்து நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட எனக்கு போதும், தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அழுகிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தவங்க நெட்டு கட்டாய் வர மாதிரி இருந்தா அப்படியே காமிச்சா அவங்க அப்படியே கண்ணு கலைஞ்சு அழுகிறாங்க. ஆஷா என்னாச்சு, ஏன் அழுகிற, உனக்கு என்னை பிடிக்கலையா, அதனால் என்னை அவாய்ட் பண்ணுறியானா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால தான் ரோஹித் சொல்கிறேன், ஏன் நீ அழுகிற அப்படின்னா,
இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணணும், ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீ என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல முடியாமல் ரோஹித் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு ஓகே நான் நேரில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஓகே உன்னோட பிறந்த நாளைக்கு இப்போ நான் நேரில் வரும்போது மீதியை நம்ம நேர்லேயே பேசலாம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அவங்களுக்கு 2 நாளில் பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள் அன்றைக்கி இவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக வழி அனுப்பி விட்றாங்க. இங்கே கரெக்டாக கிளம்புனோம்னா இவர் இங்கே மலேசியாவுக்கு வந்துட்டார். இங்கே மலேசியாவுக்கு வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆன உடனேவே ஆன்லைனுக்கு வந்து இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி பார்த்தா இவங்க ரிப்ளையே வரல, ஆஃப்லைனில் இருக்குது. ஓ தூங்கிட்டியோ, அங்கேக்கு இங்கேக்கு 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸு, முதல் நான் டயத்தை சேஞ்ச் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் காலையிலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து 18 ரோசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே ஷாப்பில் வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே ஒரு டாக்ஸி பிடிச்சா அந்த டாக்ஸி டிரைவர் தமிழ். எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் நேஷ்னல் ஸ்டடி சென்டர் போகணும்னா, ஓ பணக்கார பிள்ளைங்களாம் படிக்கிற காலேஜ் அதுதானே, ஓகே போகலாம். உங்களை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை டீச்சர் மாதிரியும் தெரியல, கையில் இவ்வளோ ரோஸ் வச்சுருக்கீங்களே, என்ன ஸ்பெஷல், என்ன லவ்வா, பர்த்டேவா அனிவர்சரியா அப்படின்னு கேட்டால் பர்த்டே அப்படின்னு சொன்ன உடனே சூப்பருங்க, இன்னைக்கு என்னோட ஒய்ஃப்க்கும் பர்த்டே, ஹாப்பி விஷஸ். அந்த ஸ்டடி சென்டருக்கு போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காரில் தூங்கினா இவர் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாரு. இவரை கார்லையும் காணோம், என்னையுமே காணோன்னு சொல்லிட்டு தேடி போனால் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே வெக்ஸாய் தலையில் கையடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்ன பிரதர் என்னை விட்டுட்டு வந்து சாப்பிடலாமா இப்படி அப்படின்னு கேட்டால், என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கீங்க, அந்த பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு மாதிரி வெக்ஸா இல்லைன்னு தலையாட்டினா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன், அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா ஆஷா ஸ்ரீனிவாஸ்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உள்ளே போய் கேட்டுட்டு வந்துட்டு அந்த பிள்ளை இன்னைக்கு வரவே இல்லையா பிரதர் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அப்படின்றாரு. சரி ஒன்றும் வெக்ஸ் ஆகாதீங்க வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது, இந்த பிள்ளை எப்படி பிரதர் உங்களுக்கு பழக்கம்னா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் பார்த்த ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் அப்படியே நேரில் தேடி வந்திருக்கீங்களா, நம்ப முடியலையே. அந்த பிள்ளையோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது தெரியுமானா, இல்லை எனக்கு தெரியாதுன்னா, சரி எங்கே படிக்குது அப்படின்னா அவர் ஒரு காலேஜ் நம்ம சொன்னால், இன்றைக்கி சனிக்கிழமை பிரதர், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் லீவு, அதுக்கு மீறி பார்த்தாலும் திங்கக்கிழமை தான் பார்க்க முடியும்னா அவர் டக்குன்னு யோசிக்கிறாரு, சாட்டர்டே சண்டேனா ஜாகிங் இதெல்லாம் போவேன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ இவ்வளவு தானா, நம்மளுக்கு மலேசியா கோலாலம்பூரே அத்துப்படி, அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், நிம்மதியாக போய் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுங்க, அவங்கள காலையில் எங்கே இருந்தாலும் நான் பிடிச்சி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே கிளம்புறாங்க. அங்கிட்டு ஜாகிங் போகிற எல்லா இடத்துலையுமே போய் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இவங்களை காணவே காணோம்னு இவர் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து ஸ்விம்மிங் இது இருக்கு இல்லையா, நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு கரெக்டாக அங்கேயும் போய் நம்ம ரோஹித்திட்ட இருக்க ஃபோட்டோ வாங்கி இவர் தான் அங்கே வந்தவங்ககிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. ஆமாம் ஆஷா இந்த பொண்ணை தெரியுமா, இந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேணா முன்னாடி ரிசப்ஷனில் கேட்டு பாருங்கள், அங்கே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னோன்னே, நீ கவலையே படாத பிரதர், இந்த அட்ரஸ் வாங்கிட்டேன், நேராக அந்த பொண்ணு தான் பார்க்க போகிறோம், நீ தைரியமாவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ கார்லேயே ஃபீல் பண்ணாமல் இரு அப்படின்னு அங்கே போனோம்னா அங்கே ஒரு லேடி வராங்க. அந்த லேடிகிட்ட பேசினோடனே அந்த டிரைவரோட முகம் ஒரு மாதிரி மாறுது. இவர் அதை பார்த்தோன்னே வேகமாக பதறி போய் ஓடியாந்தா, பிரதர் வேணாம் பிரதர், போக வேணாம் பிரதர், நீங்கள் நில்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்னால், என்ன ஆச்சு அண்ணே சொல்லுங்கண்ணே என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிருச்சான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அழுகிறாரு. இவர் தாங்க முடியாமல் கண்ணு கலங்கி அழுதுட்டு வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இதுதான் அந்த வீடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா வீடியோ காலில் பேசும்போது அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருந்ததெல்லாம் பார்த்தா அப்படியே அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. இவர் அப்படியே கண்ணு கலைஞ்சு அழுதுட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அவங்களோட ஃபோட்டோ வச்சு மாலை போட்டுட்டு அவங்க அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஏய் யாருடா நீ, யார் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே வேகமாக மாடிக்கு ஏறி அவங்களோட பெட்ரூமில் போய் பார்க்குறாரு. அங்கே அவங்க பெட்டில் படுத்திருக்க மாதிரியே இவர் நினச்சி பார்க்குறாரு. இங்கேருந்து தானே அவள் வீடியோ கால் பேசினான்னு. அப்படி அழுதுகிட்டே கீழே வந்தால் அவங்க வச்சுருந்த அந்த கிட்டார் இருக்குது, கிட்டாரை வாசிச்சதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்டு, யாரா நீ அப்படின்னு அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருந்தா, அவர் அதை கேர் பண்ணிக்காமல் அவங்க ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தோன்னே அழுதுகிட்டே ஓடி போய் அந்த ஃபோட்டோவை தூக்கினா அவங்க அப்பா அடித்து இழுக்கிறாரு. கதவை பிடிச்சி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வந்தா நம்ம டிரைவர் பார்த்துட்டு ஓடி வந்து டக்குன்னு ஃபோட்டோவோட ரோஹித்தை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் மரியாதையாக சொல்கிறேன் போயிடு அப்படின்னு அவங்க அப்பாவை மிரட்டிட்டு, நீ வா பிரதர் போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அழுதுகிட்டே அப்படியே காரில் ஏறுறாங்க. நம்ம ரோஹித் அழுகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கே கண்ணு கலங்கும். அதை பார்த்து நம்ம டிரைவருமே அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு.
அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சரத்குமார் அவங்க டீமை காட்டுறாங்க. கரெக்டாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆஷா வீடை கண்டுபிடிச்சி இங்கே நேராக ஆஷா வீட்டுக்கு உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் அங்கே வயசான ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அங்கே நம்மளுக்கு ஆஷாவோட ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்கதை பார்த்த உடனேவே நம்மளுக்கு இங்கே சரத்குமார் கேட்குறாரு, இந்த பொண்ணு பேர் ஆஷா தானேனா? ஆமாம் ஆஷா தான். என்னாச்சு இவங்களுக்குன்னா, அவங்க இறந்து போய் 1 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், என்னது 1 மாதம் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அவங்களோட அப்பாவும் உள்ளே வராரு. சார், நான் தான் சொல்ல வேண்டிய எல்லாமே ஆல்ரெடி நான் போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே சார். மறுபடியும் எதுக்கு சார் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சரிங்க, தயவு செய்து வெளியே போக சார். நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ண வேண்டியது வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டே சரத்குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நம்மளுக்கு ரோஹித்தை காட்டுறாங்க. அவர் அப்படியே அழுதுகிட்டு ஃபீல் பண்ணி ஹோட்டலில் இருந்தால் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, டேய் ரோஹித், மனுஷன்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா இவர் பதிலே பேச முடியாமல் ஓகேப்பா அப்படின்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ அங்கே லொக்கேஷன் பார்க்க போகலன்னு சொல்லிட்டு, எங்கே சார்பா உன் ஆளுக்கு ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கி கொடுத்துட்டு வா, அதே மாதிரி பர்த்டே விஷயம் நாங்களும் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறா சரியா அப்படின்றாரு. இவரால் அழுக முடியாமல் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகேப்பா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள நினச்சி அழுதுகிட்டு இருக்காரு. கரெக்டாக இவர் வீடியோ காலில் பேசும்போது இவங்க அழுதது இவருக்கு ஞாபகம் வருது. வேகமாக அவங்களோட ப்ரொஃபைல் நம்பர் போட்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு என்னங்கிறது தெரில. 2-3 தடவை போட்டு பார்க்குறாரு. கரெக்டாக 2 தடவை தப்பாக போட்டுட்டு 3ஆவது தடவை 1 செகண்ட் யோசிக்கிறாரு. எப்பயுமே நான் அம்பர்லாக்குள்ளே தான் நான் சேஃபாக இருப்பேன், அப்படின்னா தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்து டக்குன்னு அம்பர்லான்னு டைப் பண்ணி பார்க்குறாரு. ஃபேஸ்புக்கு லாகின் ஆகிடுச்சு. அதில் ரகுன்னு ஒருத்தர் லாஸ்ட் வார்னிங்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏய், என்னை நீ பிளாக் பண்ணிட்டேன்னு தெரியும்டி, அவ்வளவு சீக்கிரத்தில் உன்னை நான் சும்மா விட்டுற முடியாது. உனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், உன்னோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு சேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெசேஜில் இருக்குது. வேகமாக இங்கே ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தா மறுபடியும் அதில் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே நியூட் வீடியோ மாதிரி, நியூட் ஃபோட்டோ மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க ப்ளர் பண்ணி. அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாரு. அதில் அவர் மெயில் டைப் பண்ணியிருக்காரு, நீ ஃபேஸ்புக்கு, ஆர்குட்டு, ஸ்கைஃபு எல்லாத்துலேயுமே என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியும்டி. உன் ஃபோட்டோலாம் பார்த்தியா எவ்வளவு நச்சுன்னு இருக்குன்னு. நீ என்கிட்ட வீடியோ காலுக்கு வந்து 8 மாதம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை நேர்லேயே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. என்ன ஓகேவா? வரியா? மரியாதையாக சொல்கிறேன், மறுபடியும் என்னைய பிளாக் பண்ணதை எடுத்துட்டு என் கூட வீடியோ காலுக்கு வா. எனக்கு தெரியும்டி நீ இந்த விஷயத்தில் எவ்வளவு வீக்குங்கிறது. இப்போ உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸு நிறையா கிடச்சிருப்பாங்கிறதும் தெரியும்டி. பத்தினி மாதிரி போத்திக்கிட்டு நடிக்காமல் மரியாதை என் கூட வீடியோ கால் வா அப்படின்னு அந்த மெயிலில் இருக்குது. இவர் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுதுட்டு கரெக்டாக பார்க்குறாரு. அந்த மெயிலில் டிராஃப்ட்ஸில் ஒரு மெயில் இருக்குது. டிராஃப்ட்ஸில் என்னடா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ரோஹித்துக்காக நம்ம ஆஷா டைப் பண்ணி வச்சுருந்தது தான். ரோஹித், நீ மலேசியா வந்தோடனே உன்கிட்ட நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் இதில் டைப் பண்ணியிருக்கேன் ரோஹித். எனக்கு 18ன்னு சொல்லிவிட்டு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் 16 ஆகுது. எங்கள் அப்பா எனக்கு 11 வயசில் 6th படிக்கும்போது லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. அதோட நெட் கனெக்ஷன் எப்போ வந்துச்சோ அப்போயே நான் ஆன்லைன் உலகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறையா பேர்கிட்ட சேட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட யாருமே சேட் பண்ணாமல் இருக்காங்கங்கிறதுக்காக என்னோடய வயசை நான் கூட சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பொய்யை என்னோடய வெப்கேம் உண்மையாக்குனுச்சு. ஏன்னா இவங்களோட ஏஜை விட இவங்க பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருந்ததுனால இவங்க சொன்ன ஏஜ் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க கிட்டக்க நெருங்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் வெப்கேமில் வர ஆரம்பித்தேன். ஆன்லைன் சேட்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா வெறும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக கிடச்ச. உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் உன்கிட்ட பேசுகிறப்ப நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் ஆனேன். நீ மலேசியா வரேன்னு சொல்லி சொன்னப்போ உன்னை வரவேணான்னு சொன்னேன், ஆனால் மனசுக்குள்ளே உன்னை பார்க்கணும், உன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ரோஹித். ஆனால் உன்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் உண்மையானவன், தகுதியானவன் நான் கிடையாது. நீ மலேசியாவுக்கு வரேன்னு சொன்ன இந்த நாளில் தான் எனக்கு வந்த பிளாக்மெயிலு என்னைய யார் அப்படிங்கிறத எனக்கே புரிய வச்சிச்சு. நான் சத்தியமாக உன்னை ஏமாத்தலை ரோஹித், ஆனால் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்னை பாட்டி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் அப்பா நீ பிறக்கிறப்பே சொன்னது தப்பே கிடையாது அப்படின்னா, இவ பிறந்த குழந்தையாக இருக்கும்போதே இவங்க அப்பா கையில் எடுத்துகிட்டு யூ ஆர் அக்லியஸ்ட் சைல்டு அப்படிம்பாரு, நீ ஒரு அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு. இவங்க பிறந்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தம்பி பையன் பிறக்கிறான். அவனுக்கு பேர் மட்டும் இல்லை, அப்பாவோட முழு அன்பையுமே அந்த பையன் மேலே தான் கொட்டி பார்த்தாரு.
இவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே கிடையாது, இவங்க மேலே பாசம் காட்டவே கிடையாது. ஒருவேளை நான் பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனாலயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸரு, அதனால் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு அப்பா அம்மா 2 பேரோட பாசமே கிடைக்கல. பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கும்போது யாராவது ரோட்டில் போகிறவங்க என்னை பார்த்து எதிர்பாராமல் சிரிச்சா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நானே வெளியே போய் எல்லாத்தையுமே பேச ஆரம்பித்தேன். ஐ எம் நாட் அக்லி, நான் எப்பயுமே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மெயிலில் போட்டிருக்காங்க. அதை படிச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அவ்வளோ அழுகிறாரு. அழுதுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கார் டிரைவருமே அங்கே இருக்கிறத காட்டுறாங்க. அவர் இவர்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இவர் அழுதுகிட்டே மலேசியாவிலேருந்து அப்படியே கிளம்புறதுக்கு பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. இங்கே அப்படியே 2 பேருமே ஃபீல் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் வந்தால் அவர் அப்படியே டிரைவரு இவரை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு இங்கே மலேசியாவில் ஒரு அண்ணன் இருக்கேன், நீ என்னைக்கு வேணாலும் வாடா, அண்ணன் உனக்காக இருப்பேன்டா, நீ ஃபீல் பண்ணாமல் போடான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே ஆறுதல் சொல்கிறாரு. இவர் இங்கே ஏர்போர்ட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் அப்படியே மூஞ்சி கழுவும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி ஃபுல்லாக பிளட்டாக தெரியுது. அப்படி வேகமாக கையை வச்சு கண்ணாடி அழைச்சா கண்ணாடி முழுக்க முழுக்க பிளட் ஆகுது. டக்குன்னு இங்கே வந்து ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அங்கே ஒரு போலீஸ் கேட்டால் இங்கே பிளட்டு அப்படின்னு காமிக்கிறாரு. ஆனால் அங்கே எந்த பிளட்டுமே இல்லை. அப்படியே மைண்டு வெக்ஸ் ஆகி வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பில் ஹாஃப்னியோட ட்ரெஸ்லாம் இல்லாமல் காமிச்சிட்டு இருக்கதை பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு, ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ரோஹித் அவனை சத்தம் போட்டா, ஆர் யூ மேட், அது என் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் அப்படியே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேப்டாப்பை பார்த்துட்டு உட்காந்தா அங்கே சேரில் உட்காந்து பார்க்குறாரு. எல்லாருமே மொபைலு, இன்டர்நெட்டு, லேப்டாப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சேட்டிங்கில் இருக்காங்க. இவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு மறுபடியும் லேப்டாப்பை எடுக்கிறாரு. வேகமாக நம்ம ஆஷா பிளாக்கோட ஐடியை லாகின் பண்ணுறாரு. அவங்களோட சேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கம் டு ஜி டாக் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. கரெக்டாக ரகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நீ வந்துட்ட போல், நீ அன்பிளாக் பண்ணிட்ட, பரவாயில்ல அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆன்லைனில் வர்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்துச்சு, அதுதான் என் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி வீடியோ கேமில் வான்னு அவர் கூப்பிட்டா இவர் டக்குன்னு இல்லை வீடியோ கேமரெலாம் என்னால் வர முடியாது, நான் வந்து இப்போ ஐபேடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளவு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் வேணால் நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு இவர் டைப் பண்ணால் உடனே ரகு ஆஷா தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷம் எப்போ எங்கன்னு சொல்லி சொல்லுனா, நான் எப்போ என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், அப்போ நீ அங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னோட நம்பர் இருந்தா அப்படின்னு வேகமாக அவரோட நம்பரையும் கொடுக்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே க்ளோஸ் பண்ணால் அவரோட அண்ணனுக்கு வெளியே ஃபோன் அடிக்கிறாரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம டிரைவர் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டார். அவர்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படியே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் நடந்ததை காட்டுறாங்க. நம்மளுக்கு ஒரு புர்கா போட்டுட்டு இவர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து கரெக்டாக கார் நம்பரை போடுவார். அந்த காரில் ஏறி உட்கார்ந்த உடனேவே இவர் பின்னாடி சீட்டில் உட்காந்து அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்கிற சீனை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இவங்க தொடர்ந்து கொலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சரத்குமார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஷா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. கரெக்டாக ஆஷா இறந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக கோலாலம்பூரில் நிறைய கொலைகள் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட ஐடியை லாகின் பண்ணி தான் யாரோ ஒரு ஆள் இந்த கொலைகள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் அவங்களோட ஐடி இது எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும், அவங்களோட லேப்டாப் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க செய்கிறீங்க, அவள் வெறும் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது செய்யாதுன்னா டக்குன்னு அவரோட ஐபேட் எடுத்து காட்டுறாரு. அவங்க ஹாஃப் நியூடாக இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் சொன்ன சின்ன பொண்ணு இதுவான்னு சொல்லி பாருங்கள், சாரி உங்களை கஷ்டப்படுத்துறங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கல, ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டுமே உண்மை இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் லேப்டாப்பு, செல்ஃபோனு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே சரத்குமார்ட்ட கொடுத்து விட்றாங்க. ஆனால் வரும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. அவரோட பாஸ்ட்டை ஃபோன் பண்ணி நேரில் வர சொல்லி பேசுகிறாரு. சார் எனக்கும் பார்த்தீங்கன்னா இதே டீனேஜில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த கேஸ் ஆரம்பித்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே ஏதோ என் பொண்ணுக்கான கேஸை டீல் பண்ணுற மாதிரியே தோணுது சார் அப்படின்னா, எனக்கும் புரியுது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேஃப் அண்ட் சென்சிட்டிவாக டீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற கதை உங்கள்கிட்ட பொறுப்போ படைச்சேன் அப்படின்றாரு நம்ம சரத்குமாரோட பாஸு. நம்ம சரத்குமார் அப்படியே நினச்சி பார்த்துட்டே வராரு. அவரோட பொண்ணும் அப்பா ரூம்ல வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வர மாட்டிங்களா, செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னது. எந்நேரம் பார்த்தாலும் இந்த உலகம் செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்க மாதிரி, நெட்லேயே உட்காந்துருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரத்குமாரோட டீம்கிட்டருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போனால் ஒருத்தரை ரோட்டில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க.
அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னோடனே இவர் நெட்டு மெயில் அப்படின்னு எந்தவித இதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் செக்யூரிட்டி இவரை எப்படி நீங்கள் ஆஷா கொலையோட சம்மந்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், சார் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தோம், இது வரைக்கும் இறந்து போனவங்களோட சிசிடிவி கேமராவில் கிடச்ச அதே ஃபுட்டேஜ் தான். இங்கே பாருங்கள், அந்த பையன் 2 நாளாக அதே இடத்துல கரெக்டாக அந்த செக்யூரிட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. 3ஆவது நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கார் டிரைவரோட டீட்டெயில்ஸையும் எடுத்தாச்சுன்னா, அந்த கார் டிரைவர் யாருன்னா, சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃபை ரேப் பண்ணிட்டா ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் சார். 5 வருஷம் கழிச்சு இப்போ வந்து டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சோம்னா இந்த பையனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம டிரைவரை ட்ராக் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே டிரைவர்கிட்ட எவ்வளவோ அடித்து விசாரித்தாலும் அவன் என் தம்பி சார், அவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், அவனுக்கு தேவை நியாயம், உங்களுக்கு தேவை உண்மை, எது சைடு சார் நீ நிற்க சொல்கிறீங்க அப்படின்றாரு. நம்ம சரத்குமார் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கே மொத்தம் 5 செக்யூரிட்டி இருந்ததில் ஒரு செக்யூரிட்டி சுட்டிருக்கான். இந்த செக்யூரிட்டிக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னா எல்லா செக்யூரிட்டியோட ஃபோட்டோவையுமே எடுத்துகிட்டு நேராக ஆஷாவோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம டிரைவரையுமே கூட கூப்பிட்டுட்டே போகிறாங்க. அங்கே இருக்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க, இந்த செக்யூரிட்டியில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக காமிச்சா, இல்லையே சார் இல்லையே சார்னு சொல்லிட்டு இருக்கவங்க கரெக்டாக லாஸ்ட்டாக ஒரு செக்யூரிட்டி ஃபோட்டோவை பார்த்த உடனேவே அவங்க அம்மா, சார் இந்த செக்யூரிட்டியை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்ல வந்தால் நம்ம ஆஷாவோட அப்பா டக்குன்னு கண்ணை காட்டுறாரு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்கள் மறைக்க முடியாது, தயவுசெய்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு கொடுமையான சின்ன ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஆஷா சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதையுமே அவங்க மெயிலில் டைப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எனக்கு 9வது பிறந்தநாள் இருக்கும்போது தான் எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு செக்யூரிட்டி அங்கிள் வந்திருந்தார். எல்லாருக்கும் நான் சாக்லேட் கொடுத்த மாதிரி அவருக்கும் நான் சாக்லேட் கொடுத்தேன். அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நெத்தியில் முத்தம் கொடுத்து ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு இருப்பார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஷாவோட அம்மா அவங்கள லேட்டாக தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் ஸ்கூலில் யாருமே இல்லாதப்ப நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி அங்கிள்கிட்ட தான் உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா அவர் சிரித்து பாசமாக பேசும்போது இவங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு ரிப்பன் அழகாக இருக்குது, ஒரு ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை சொல்ல ஆரம்பித்தார். அதனாலேயே அந்த அங்கிள் டெய்லிக்கு என்னை அழகாக இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஹேர் ஸ்டைல்லாம் போட ஆரம்பித்தேன், அவருக்கு பிடிச்ச மாதிரியே நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி அங்கிள் நம்ம பாப்பாட்ட ஒரு மாதிரி நடந்துக்கும் போது இவங்க டக்குன்னு பயந்து போய் அவாய்ட் பண்ணால், ஏம்மா அங்கிள் உனக்கு பிடிக்கலையா செய்யலையா அப்படின்னு கேட்டால், அச்சச்சோ அங்கிள் எங்கே நம்மள்கிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி அங்கிள் சொல்கிறத எல்லாத்தையுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஆஷா பொண்ணும் கேட்க ஆரம்பித்தாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது இதை யார்ட்டையுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஆஷா படுத்துருப்பாங்க, பெட்டு ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து போய் இவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா நம்மளுக்கு டாக்டர் தான் சொல்கிறாங்க இது ரேப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை உடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஆஷாவோட அப்பா, வேணாம் இது வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் குடும்ப கௌரவமே போயிடும், இதுக்கு மேலே இவன் அந்த ஸ்கூலுக்கு போக வேணாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த வெளியவே தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நம்ம சரத்குமார் அப்படியே இங்கே கேட்டுட்டு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய க்ரைம்னு தெரியுமா சார்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியவே போடாமல் வீட்லேயே வச்சு நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கின அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீங்களும் தான் சார் காரணம். அந்த பொறுக்கி செக்யூரிட்டியை நீங்கள் அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிக்க போகிறானோ அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம டிரைவர் சொல்கிறாரு, சார் அப்படியெல்லாம் இனிமேல் நடக்க முடியாது சார், ஒரு புல்லட்டு தான் சார் மிஸ் ஆகிருக்கு, இன்னும் 5 புல்லட் இருக்குது, அதில் ஒன்றாவது அவன் நெஞ்சில் இறங்கும் சார் அப்படின்னு சொன்னால் உடனே அவன் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்கள், உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி கிட்டக்க நம்ம ரோஹித் வந்திருப்பார். கரெக்டாக அந்த செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணால் அவர் அட்டன் பண்ண இவர் கன்னை வச்சு ஷூட் பண்ணால் கரெக்டாக அந்த புல்லட்டை அவர் கையில் பட்டுரும். அவர் பயந்து போய் அப்படியே ஃபோனை வச்சுக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாரு. மீதி 5 புல்லட்டையுமே இவர் தப்பாக சுட்டு கரெக்டாக கன்னில் இருக்க புல்லட்டும் தீந்துருச்சு. புல்லட்டு தீந்துருச்சுன்னொன்னே நம்ம செக்யூரிட்டி வெளியே வராரு. யாரா நீ, எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க செய்கிற அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரோஹித் கேட்குறாரு, உனக்கு ஆஷா தெரியுமா அப்படின்னு சொன்னால்
அப்புறம் டக்குன்னு ஒரு மாதிரி முகம் மாறிட்டு, டேய் எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது செய்யாது, ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா ஒரே அடிச்சுட்டு நம்ம ரோஹித் கேட்குறாரு, ஏன்டா பாவி, அப்பா பாசத்துக்காக ஏங்கின பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியாடானா. டக்குன்னு திருப்பி அடிக்க போகும்போது நம்ம செக்யூரிட்டி டக்குன்னு கையை பிடிச்சி மறிச்சிட்டு அப்படியே எக்ஸ்பிரஷன் மாறுறாரு. ஏண்டா அவளை எப்படிடா மறக்க முடியும், அவள் பிஞ்சு அரும்புடா, அவளை மாதிரி ஒருத்தி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லடான்னு சொன்னால் இது ஃபுல்லாக லைனில் நம்ம சரத்குமாரும் அவங்களோட லேடி அசிஸ்டண்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இவர் அப்படியே பொண்ணுங்களை பற்றியும் சின்ன பிள்ளைய பற்றியும் அசிங்கமாக பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ரோஹித்தை விட்டு அடின்னு அந்த செக்யூரிட்டி போட்டு அட்டி வெளுத்து எடுக்கிறாரு. ஏண்டா ஆஷாக்கு மட்டும் நினச்சியா, இங்கே அப்பா பாசத்துக்காக அம்மா பாசத்துக்காக இயங்குற முக்காவாசி சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபேவரட் செக்யூரிட்டி அங்கிளே நான் தான்டா அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சரத்குமாரோட கார் அங்கே வந்துடுது. வந்த உடனே, சார் பாருங்கள் சார், இவன் தான் சார் அக்யூஸ்டு, இந்த பாருங்கள் சார் இன்னி ஷூட் பண்ணிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளுக்கு ரோஹித்தை தள்ளி விட்டோம்னா அங்கே வர்ற சரத்குமார், எனக்கு தெரியும்டா உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஓங்கி அறையிறாரு. ஏண்டா உன்னை நம்பி இங்கே வேலைக்கு வச்சுருந்தா சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறியடா நீ அப்படின்னு சரத்குமார் கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே சரத்குமார்கிட்ட சொல்கிறாரு, சார் அப்பா அம்மா வீட்டில் பாசம் காட்டல, நான் பாசம் காட்டுறேன், இது எப்படி சார் நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? ஏண்டா உன் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் அவர் திருப்பிட்டு கேட்குறாரு, சார் இந்த இடத்துல உங்கள் பொண்ணே இருக்குது, உங்கள் பொண்ணு மேலேயே நான் அதிகமாக பாசம் காட்டிட்டேன்னு வைங்க, நீங்களா இருந்தாலும் என் பொண்ணை கற்பழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது சார், யாருமே கொடுக்க மாட்டாங்க. தான் சொந்த பொண்ணை கற்பழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு டென்ஷன் ஆகி நம்ம சரத்குமார் கன்னை எடுக்கிறாரு. எடுத்து அவனுக்கு நேராக நீட்டலாம். சார் நீங்கள் நீ சுட முடியாது தெரியும்ல, சட்டத்தில் இடம் இல்லை, எந்த சாட்சியும் கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னால் டென்ஷனான நம்ம சரத்குமார் அவனை காலில் மட்டும் சுட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறாரு. நம்மளுக்கு என்னடா பாவி இப்படி விட்டுட்டு போறியாடாவணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதில் விழுந்து கிடக்கிற ரோஹித் கிட்டக்க போய் அந்த கன்னை அப்படியே கீழே விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு. அந்த கண்ணை எடுத்து நம்ம ரோஹித் அவர் அப்படியே டப்புன்னு சுட்டா அப்படியே கண்ணு கலங்கி அழுதுகிட்டு நம்ம ரோஹித் அப்படியே உட்கார்றாரு. நம்ம சரத்குமார் அவர் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணால் இவர் ஃபீல் பண்ணிகிட்டே வர சரத்குமார் நேராக அவர் பொண்ணுகிட்ட போய், ஃபாத்திமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ரொம்பவே பாசமாக பேசிட்டு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவன் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க, இந்த தடவை நம்ம வெக்கேஷனுக்கு வெளியே போகிறோம் செய்கிறோன்னா இப்படி தான்ப்பா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவீங்க, ஆனால் ஒரு தடவை கூட கூட்டிகிட்டு போக மாட்டீங்கன்னா, இல்லைடா தங்கம் இந்த தடவை கண்டிப்பாக அப்பா லீவ் போட்டுட்டு வரேன், கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு அந்த பாப்பாவும் அப்படியே நம்ம சரத்குமாரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே இந்த படம் முடியுது. நான் ஏன் இந்த படத்தை எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்குறதுங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும். ஒவ்வொரு குழந்தையுமே தான் அப்பா அம்மாட்ட இருந்து எங்கிட்டாவது பாசம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏங்கிட்டு இருக்கு. அந்த பாசத்தை நீங்கள் தரலைனா தேவையில்லாத ஒரு பொறுக்கி கேவலமான ஜென்மங்கள் இந்த உலகத்தில் நிறைய பருந்து மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு பாசத்தை கொடுக்குறேங்கிற பேரில் கவர்ந்துட்டு போகிறதுக்கு தயவு செய்து நான் எப்பயுமே சொல்லுவேன், அப்பா அம்மா குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுங்க. முக்கியமாக அதுவும் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை, தயவு செய்த பசங்கள்ட்டையும் பேசுங்க. அப்படின்னா தான் இது சரி இது தப்புங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ கொல்கட்டாவில் ஒரு டாக்டருக்கு நடந்த விஷயத்தை கேட்டாலே அப்படியே மனசு குமுறுதுங்க. நம்மளால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? யூடியூப்பில் இதை ஷேர் பண்ண முடியும், அவனை கெட்ட வார்த்தையில் 4 வார்த்தை கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளைங்கிட்ட, ஆம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. உன்னை சுற்றி இருக்க யாரும் கண்கலங்க கூடாதுடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. அதுவும் முக்கியமாக உன்னால் கண்கலங்க கூடாது, உன் முன்னாடியும் கண்கலங்க கூடாது. ஒரு பெண் கண் கலங்கினா அந்த இடத்துல உங்கள் அம்மா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பெண்ணை பாதுகாப்பாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் பூட்டி வைக்க முடியாதுங்க. தயவு செய்து பொம்பளை பிள்ளைகிட்ட எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அதை விட அதிகமாக ஆம்பளை பிள்ளைகிட்ட பேசுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் செய்கிறது நம்மளை மாதிரி ஒரு ஆண் தான். ஆனால் எந்த ஒரு ஆணும் பெண்ணோட துணையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணால் எப்படி ஒரு பெண்ணை இவ்வளோ கொடூரமாக செய்ய முடியுங்கிறத நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இதில் வந்திருக்க கதை நான் சொன்னது நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் சொன்ன விஷயத்தை மட்டும் தயவுசெய்து யாரும் மறக்காதீங்க. இந்த வீடியோவில் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். ஆனால் இந்த வீடியோவில் சொன்ன கருத்தை தயவுசெய்து குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க, எல்லாருக்குமே பகிருங்க. ஏன்னா இது நீங்களாக சொன்ன மாதிரி கூட சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்கிறது மூலியமாக ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க என்னோட சகோதரியோ என்னோட மகளோ அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க, அவங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃபட்டோஸ்.